ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு சுத்து முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுந்துலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே உளுந்து சூடு ஏறி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் அதே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வாசனை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது 1 கப் அளவு இடியப்ப மாவு இல்லைன்னா நார்மலான பச்சரிசி மாவு, கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இடியப்ப மாவை ஏற்கனவே வறுத்தே வச்சுருந்தாலும் இப்போ ஒரு முறை வறுத்துக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவோட கலர்லாம் மாறிடக்கூடாது. நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சாமான்கள் எல்லாமே ஆறிடுச்சு. உளுந்தும் ஆறிடுச்சு, பாசிப்பருப்பும் ஆறிடுச்சு. ரெண்டையுமே தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்ச உளுந்துலேருந்து 1/4 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சளிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன குருணை எதுவும் இருந்ததுன்னா அப்போது தான் அது வெளியில் வந்துடும். இப்போ நம்ம சளிச்சாச்சு. இப்போ அடுத்தது பாசிப்பருப்பு மாவு. 1/4 கப் அளவு உளுந்து மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதே கப்பில் பாதி அளவு மட்டும் பாசிப்பருப்பு மாவு சேர்த்து இதையும் சளிச்சிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவு உளுந்து மாவு, அதுலேயும் பாதி தான் பாசிப்பருப்பு மாவு சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போது இது கூட நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக வெது வெதுப்பான சூடு, கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு இடையில இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வெது வெதுப்பான சூட்டுக்கு தேங்காய் பாலை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல நார்மலான இடியப்ப மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நம்மளுக்கு தேங்காய் பால் இல்லை தண்ணியோட அளவு பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாவை வச்சு கொஞ்சம் வேறுபடும். நான் எடுத்திருந்த அளவுக்கு 1 கப் மாவுக்கு அதே 1 கப் அளவு தேங்காய் பால் தேவைப்பட்டது. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போது தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இதை இன்னமுமே நல்ல கிறிஸ்பியாக கொண்டு வரதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த உடனேயே நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். இல்லைன்னா மாவு வெந்து போயிடும். அதனால் ஹாட்டான எண்ணெயை சேர்த்த உடனே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னமுமே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட அந்த சீப்பு சீடையோட அச்சு இல்லை. இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாவோட அச்சு தான் இருந்தது. இதுதான் கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருந்தது. இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அந்த அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 3-4 லைன் வரிசையாக இந்த மாதிரி நீளமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம சீப்பு சீடை செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன ஒரு பவுல், நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சைஸ் பவுல் இல்லை பெரிய சைஸ் பவுல், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து லைட்டாக உங்களோட விரலில் வச்சு இப்படி சுற்றி கார்னரில் மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்குகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க.
போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு நல்லா ஈவனாக கலந்து கொடுத்து வேக விடுங்க. அப்போ தான் ஷேப் மாறாமல் இருக்கும். எண்ணெயோட சலசலப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்குகளை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் சீப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.